ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ஆடி மாதம், ஆடி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சிறப்பு அப்படின்னா, குரு உச்சமடைகிறது சிறப்பு. ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால சூரியன் கடக ராசியில, அதனால சந்திரனோட, அதாவது அம்மா வீடுன்னு சொல்லுவோம், தாய் வீடு. சூரியன் வந்து தந்தை வீடு, சந்திரன் வந்து தாய் வீடுன்னு சொல்லுவோம். அந்த தாய் வீடுலேயே சூரியன் வர்றதை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி குரு உச்ச நிலையில அங்கதான் வந்து இருந்துட்டு இருக்காரு. இப்ப சூரியன் குரு ரெண்டு பேரும் இணையிறது, பார்க்கறது, அதெல்லாம் வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு மாத காலம், இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே சிவராஜ யோகம் யார் யாரு ஜனன கால ஜாதகத்துல இருக்குது, அதாவது சூரியன் சுபத்துவம் அடைகிறது, அதாவது குருவோட இணையிறது பிளஸ் குருவோட பார்க்கப்படுறது. சூரியன் வந்து குருவுனால பார்க்கப்படுறாரு அப்படின்னா 5, 7, 9 இந்த சிறப்பு பார்வைகள் வந்து குரு பகவானுக்கு இருக்குது. அந்த பார்வை மூலியமா சூரியனை பார்க்கறது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். இதனால என்னங்க சிவராஜ யோகம்னு சொல்றீங்க அப்படின்னா, சூரியனோட அமைப்புகள்ல முக்கியமா தசாபுக்தி என்ன நடக்குது அப்படின்னு அதை வச்சுதான் மெயினா அந்த யோகம் செயல்படுன்னு துல்லியமா சொல்ல முடியும். அரசு சார்ந்த அமைப்புகள், இப்ப வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல சிவராஜ யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இப்ப அது வந்து செயல்படும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், அந்த அமைப்புகள், தந்தை சார்ந்து ஏதாவது சொத்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இப்ப அது வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், கரண்ட் சார்ந்து, இபி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சூரியனோட காரகத்துவத்துல எல்லாம் பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இந்த ஆடி மாசத்துல அம்மன் அருள், அம்மன் வழிபாடு நல்ல சிறந்ததா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதனால எல்லாரும் அம்மன் அருள் கண்டிப்பா வந்து அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, போய் வழிபட்டு இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு உயர்வை தரும், நல்ல மதிப்பை தரும், நன்மை தரும். ஏதாவது காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காரியங்கள்லாம் இந்த அம்மன் வழிபாடுனால உங்களுக்கு அந்த தடைகளை நீங்கி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் கைகூடுற அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, சுக்கிரன் வந்து ஒரு 16 நாள் வந்து நீச்ச நிலையில் அடைகிறார். அது ஒரு சுக்கிரன் சம்பந்தப்பட்டமா அந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் நீச்ச நிலையை அடைஞ்சு சனி பார்வையிலையும் இருக்கிறார். சுக்கிரன் வந்து கன்னியில, புதனோட கன்னி வீட்டுல நீச்சம் அடைகிறாரு. அந்த நீச்சமடைகிற சுக்கிரனை வந்து சனி பகவான் பார்க்கறது ஒரு மைனஸ் அப்படின்ற அமைப்பு இருக்கும். இதுவும் ஜனனகால ஜாதகத்துல யாருக்கு சுக்கிரன் அமைப்புகள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதிப்புகள் இப்ப வந்து உங்களுக்கு அந்த லேசா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் சுக்கிரன் சார்ந்து பாதிப்புகள் உங்க ஜனன காலத்துல இருந்தாதான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாதிக்கக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லைன்னா சுக்கிரன் சார்ந்து அப்படின்னா மெயினா வந்து காதல் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன்னாலே வந்து காதல் அமைப்புகள், அப்புறம் அலங்கார அமைப்புகள், கலைத்துறை, இசைத்துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல ஆடம்பரம், லக்ஸரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தது, ஜனனகால ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கணும். இப்ப பொதுவா வந்து ஆடி மாசங்கிறதுனால சூரியன் குரு கடகத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கு அது இணைவு ஒரு 14 நாள் சிம்மத்துல நடைபெறும். அதே மாதிரி ராகு பகவான் கும்பத்துல இருப்பாரு. சுக்கிரன் கன்னி வீட்லையும், சனி பகவான் குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாரு. அவரு மீன வீட்டுல இருக்கிறாரு.
செவ்வாய் 15 நாள் ரிஷபத்துல இருப்பாரு 15 நாள். அதுக்கப்புறம் 15 நாள் வந்து புதனோட வீடு மிதுன வீட்டுல ஒரு 15 நாள் இருப்பாரு. இது வந்து இதை வச்சுதான் வந்து இந்த மாதம் என்னென்ன நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும், மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு விலாவரியா பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மகர ராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியோட ராசி நாயகன் வந்து சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, உங்க ராசியும் குரு பார்ப்பாரு, உங்க ராசிநாதனையும் குரு பார்ப்பாரு. இதனால உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஸ்தானம், கலத்தர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவான். ரொம்ப நாளா வந்து திருமணம் ஆகல அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பிரயோகப்படுத்தணும். 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து இளைய சகோதரம் சகோதரிகள் அந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கூட கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் கவனமா கடந்து போங்க. இந்த காலகட்டத்துல வந்து தன்னம்பிக்கை தைரியம்லாம் கொஞ்சம் சனியின் இருப்பால கொஞ்சம் தன்னம்பிக்கை தைரியம் குறைய செய்யும். ஆனா அந்த குறைவை வந்து குரு பார்வை ஈடுகட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி சுக்கிரனும் 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்து உருவாகக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாரு. குழந்தைகள் மூலியமா கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதை கொஞ்சம் கவனமா கடந்து போங்க. குழந்தைகள் உடல்நிலையில இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஒரு 14 நாள் இருப்பாரு. பயணங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும். பிறந்த ஊரை விட்டு, அதாவது உங்க ஜனனகால ஜாதகத்துல 8, 12ஆம் இடம் சுபத்துவமா இருந்துச்சுன்னா வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதாவது பிறந்த ஊரை விட்டு ஒரு 400, 500 கிலோமீட்டர் தள்ளி வேலை கிடைச்சி அதனால் ஒரு மன நிறைவு, சந்தோஷம், பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடம் வந்து குரு பார்வை இருக்கிறதுனால லாபஸ்தானம், இளையதாரம், மூத்த சகோதரம்னு சொல்லுவோம். பொருளாதார முன்னேற்றம்லாம் நல்லா இருக்கும். அதாவது வரவேண்டிய லாபங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எப்படி போகும் அப்படின்னா, தொழில்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே போகும். ஏன்னா 10ஆம் இடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால பொருளாதாரம், அதாவது தொழில்கள் வந்து நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால் வர வேண்டிய லாபங்கள் கரெக்டா வந்து உங்களுக்கும் குறை இல்லாமல் வரக்கூடிய சூழல்கள் இருக்கும். அதே மாதிரி அண்ணன் அக்கால்கள்கிட்ட போன மாசம் வரைக்கும் பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அண்ணன் அக்கால்கிட்ட சரியாகக்கூடிய, அதாவது சுமூகமா சந்தோஷமா சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி முதல் திருமணம் கசந்து 2வது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா அப்படின்னா அந்த 2வது திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால, சனியும் பார்வை இருக்கிறதுனால வெளிநாடு அமைப்புகள்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சரியில்லாத தன்மை இருக்கதான் செய்யும். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.